எல்லாருக்கும் அந்த ஒரு நாள் வரதான் போகுது. எனக்கு, உனக்கு, எல்லாருக்குமே. லைஃப் ரொம்ப சிம்பிளா ஆச்சு. ஹியூமனோட லைஃப் ஸ்பேன் 120 இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னோட தாத்தா, உன்னோட தாத்தா எல்லாம் 100 வயசு வாழ்ந்துருக்காங்க. 190 ஆச்சு, 90, 80 ஆச்சு, 80, 70 ஆச்சு. இப்ப இருக்கிற ஜெனரேஷன்லாம் நீ, நானு எல்லாரும் 50th தாண்டாலே we are blessed. நாளைக்கே உன் ஆப்போசிட்ல யாராவது ஒருத்தர் ஹாய் சொன்னாங்கன்னா நல்ல சிரிச்ச முகத்தோட ஹாய் சொல்லு. அவ்வளவுதான்டா லைஃப். நம்ம இருந்தா என்ன, இல்லாட்டா என்ன நடந்துற போகுது? நம்ம யார் இந்த உலகத்துல? நம்ம இல்லைன்னா கூட ஒரு வாரம், ஐயோ போன வாரம் பேசிட்டு இருந்தாயா தெளிவா அப்படின்வாங்க. அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு ஒன்று, ஒரு வருஷம் கழிச்சு ஒன்று, அப்புறம் ஒரு டைம்ல ஒருத்தர் இருந்தாரு. நம்ம கையில ஒண்ணுமே இல்லை, நம்மளாம் தூசி மாதிரி இல்லை லைஃப்ல. எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கறதுக்கு யாராவது ஒருத்தவங்க இருக்கணும். பிகாஸ் பீப்புள் ஆர் மிசரபிள். எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் இருக்கு, எனக்கும் கஷ்டம் இருக்கு. we are smiling to each other. உங்களுக்கு 1000 கஷ்டம் இருக்கு. So the best thing we can do is to be nice to each other. That's the best thing and the only thing you can do. Absolutely. I cannot help you. I can just be nice to you. So if we can do that, nothing. நம்ம நல்லா இருக்கிறப்ப நம்ம பக்கத்துல ஃப்ரெண்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு கஷ்டமா இருக்கும்போது ஃப்ரெண்டு பக்கத்துல இருக்கணும். நம்ம சொல்றதுக்காக ஒருத்தர் வேணும். நம்ம யார்கிட்ட சொல்லுவோம்? நம்ம வீட்லையும் சொல்லுவோம். அப்போ நண்பன் பக்கத்தில் இருக்கணும். அவன் நமக்கு எந்த விதத்துலையும் உதவி செய்யலாம் தேவையில்லை, பக்கத்தில் இருந்தாலே போதும். ஒரு சப்போர்ட் தான். அவன்கிட்ட சொல்றதுக்கு நம்ம செவுத்துட்டியா சொல்ல முடியும்? செவுத்துட்டு சொன்னால் நம்ம இதாயிரும். அப்போ அந்த டைம் யாரும் போகக்கூடாதுன்ற ஒரு விஷயம். இப்போ வரைக்கும் அதான் சொல்லுவேன். என்னை விட்டு போனவங்களாம் யோசிக்கும் போது என்ன யோசிப்பேன்னா, நான் நல்லா இருக்கும்போது நீங்கள் போயிருந்தேன்னா, நான் நல்லா இல்லாத போது நீங்கள் போகிறீங்களே, அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. நான் உங்கள் மேலே வருத்தப்பட்டேன். இப்போ வெறுப்பாக மாறிடுச்சு. ஏன்னா அப்படி போயிட்டீங்க, இந்த டைம் நீங்கள் போயிருக்கக்கூடாது. நான் நல்லா இருக்கும்போது நீங்கள் போனீங்க, ஒன்றும் இல்லை. எனக்கு சப்போர்ட்டாக நீங்கள் இருந்திருக்க முடியல. நீங்களாம் இருப்பீங்கன்னு தான் நான் நினச்சேன். நீங்கள் இத்தனை காலம் வரும்போது இருப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயம், அது பிட்ரியல்னு சொல்ல முடியாது. சக்சஸ் வச்சு என்ன செய்ய? சக்சஸ் சார், இப்போ ஒரு மனிதனுக்கு தேவை நிம்மதி, வெற்றி கிடையாது. ஏன்னா வெற்றியை நோக்கி நீங்க ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா வெற்றிக்கு எண்டே கிடையாது. அதுக்கு எண்டே கிடையாது. அடுத்து 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 அப்ப வெற்றி எப்பவுமே உங்களுக்கு சந்தோஷத்தை தராது. அது ஒரு ஏஜ் வந்தோடனே தள்ளிடுவாங்க. அப்ப வெற்றி இல்லை, சந்தோஷம், நிம்மதி தான் சந்தோஷம். அது நீங்க எதை வச்சு ரிசீவ் பண்ணி வச்சுக்கிறீங்கன்றதுல இருக்கு. இனிமே வாழ்க்கையில சந்தோஷமான விஷயம் எதுவுமே நடக்காதோ அப்படின்னு ஒரு பயம் வருது. தனியா இருந்து பார்த்துருக்கீங்களா? தனிமை எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு விஷயம் தெரியுமா? அது யாருமே கொடுத்துடக்கூடாதுன்றதான் சொல்றேன். நீங்க இவரை விட்டு பிரிஞ்சிட்டீங்கன்னா ஒரு உயிர் தனிமையாக போகுது. அது பெண்ணும் ஆணும், ஹூவர் இட் இஸ். ஆனா இந்த தனிமையோட வலியை எப்போ உணர்வான்னா அந்த பிரேக்கப் டைம்ல தான். எனக்கு அதுதான் கடந்து வர முடியல, அந்த தனிமையை தான் கடந்து வர முடியல. பிரேக்கப்ன்றது நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் ஒரு லவ் பிரேக்கப்னு. நோ, எல்லாருமே இருந்துட்டு அனாதையாக்கப்பட்ட மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அப்பா அம்மா இருப்பாங்க, அண்ணன் தங்கச்சி இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. ஆனா நம்ம ஒரு அனாதையா ஃபீல் பண்ற ஒரு மொமெண்ட்டே இந்த ஒரு உயிர் நம்ம கிட்ட இருந்து போகும்போது தான். அதனால தனிமையோட கொடுமையை யாருமே கொடுத்துடாதீங்க. நான் இருக்கிறேன்டா உனக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையை எப்படி நீ கொடுத்தியோ, ஐ எம் தேர் ஃபார் யூன்ற ஒரு நம்பிக்கையை நீ கொடுத்தியோ, ஐ மிஸ் யூ சோ மச்ன்னு சொன்னா, ஐ லவ் யூ சோ மச்ன்னு சொன்ன அந்த வார்த்தைகள்லாம் பொய்யாக்கிடாதீங்க. என்னை விட்டால் யாரும் துணையும் இல்லை, என்னை சுற்றி தனிமை. என் கனவுக்குள் கண்ணீர் விட்டும் கரைந்து போகவில்லை, இது என்ன கொடுமை. என் நிழலுக்கும் என்னை விட்டால் யாரும் துணையும் இல்லை, என்னை சுற்றி தனிமை. என் கனவுக்குள் கண்ணீர் விட்டும் கரைந்து போகவில்லை, இது என்ன கொடுமை. சிரித்திட என் கூட நடந்திட, ஏன் இங்கே யாரும் இல்லை, துயரத்தில் என்னோடு இருந்திட யாரும் எனக்கில்லை. ஓ தவிக்கிறேன், உள்ளார துடிக்கிறேன், ஏன் யாரும் கேட்கவில்லை.
நான் மட்டும் எப்போதும் போராடுறேன்.